தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் செயலால் வருகின்ற தேர்தலில் திமுக மண்ணை கவ்வப்போவது உறுதி என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்தார். பெண்களை அவமதிக்கும் வகையில் திமுக ஆதரவாளர் ஒருவர் பேசியதாக குற்றம் சாட்டி அவர் தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுபோன்ற நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத திமுக அரசையும் விமர்சித்துள்ளார். திமுக தலைமையின் ஆதரவுடன் இத்தகைய செயல்கள் நடைபெறுவதாகவும் பெண்களின் ஏகோபித்த முடிவால் திமுக மண்ணை கவ்வப்போவது உறுதி என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய மகளிர் தின விழாவில் பங்கேற்ற மேடையில் நடனமாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான நன்னடத்தை விதிகளை மீறிய செயல் என்றும் பணித்தன்மைக்கு பங்கம் விளைவிப்பதாகவும் கூறி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து கல்வித்துறை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறை கூட்டணி வெற்றியையே கேள்விக்குறியாக்குவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுவதை மீண்டும் உறுதி செய்துள்ளார். அதன்படி ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை தொகுதிக்கான வேட்பாளர்களையும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசிய அவர் காங்கிரசின் அணுகுமுறையை கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நல்ல சாதகமான ஒரு சூழல் இருக்கிறது. ஒற்றுமையாக களத்தை கண்டால் நிச்சயமாக நம்முடைய கூட்டணி தான், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் கூட காங்கிரஸ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த இடங்களில் அந்த மனுக்களை திரும்ப பெறுவதற்கு தயாராக இல்லை. உழவர்கரையில் இருக்கிற வேட்பாளர் பாஜகவிலிருந்து வந்த வேட்பாளர். அவர் RSS பின்னணி உள்ளவர், ஏற்கனவே சுயேட்சையாக வெற்றி பெற்றவர். அவர் அண்மையில்தான் பாஜகவிலிருந்து வெளியேறி காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார். அவரை திரும்ப பெறுங்கள் என்று சொல்லுவதற்கு காங்கிரஸ் தலைமை தயாராக இல்லை. வலுவாக இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தளர்ந்துவிட்டது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். அதேபோல புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியே இல்லாத நிலையே இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம் தெரிவித்துள்ளார். கூட்டணி தர்மத்தை மீறி தட்டாஞ்சாவடியில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுவதாக சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஐ போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலேயும் அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது என்று சொன்ன பிறகும் அங்க போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி இன்னும் வாபஸ் வாங்கல. அதே மாதிரி விசிகேவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அங்கேயும் வாபஸ் வாங்காம அங்கேயும் போட்டி போடுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு வலுவுடன் இணைந்து போராடக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமையை இன்றைக்கு இழந்திருக்கிறது என்றுதான் நாம சொல்ல வேணும். மேற்காசிய போர் காரணமாக ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் நாமக்கல்லில் முட்டை விலை கடந்த ஓராண்டில் இல்லாத அளவுக்கு கடுமையாக சரிந்துள்ளது. போர் காரணமாக தினமும் 80 லட்சம் முட்டைகள் தேக்கமடைவதாக முட்டை பண்ணை உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் முட்டை விலை வீழ்ச்சி அடைந்து ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்து பண்ணை கொள்முதல் விலை ₹3.85 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் முட்டை விலை 60 காசுகள் வரை சரிந்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி முட்டை விலை ₹3.90 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது அதைவிட விலை சரிந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ₹2,560 சரிந்து ₹1,06,800 விற்பனையாகிறது. காலையில் சவரனுக்கு ₹560 உயர்ந்த நிலையில் மாலையில் ₹2,560 குறைந்தது. 1 கிராம் தங்கம் ₹320 குறைந்து ₹13,350 உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிலோ ₹2,60,000 கிராம் ₹260 விற்பனை செய்யப்படுகிறது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தில் பயணித்து வருகிறது. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 28ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31 மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
அழகிய நட்பான நாய் சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே வளர்ப்பு பிராணியாக வாழ்ந்ததற்கான மரபணு ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இங்கிலாந்தின் சாமர்செட் மற்றும் துருக்கி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் நாயின் தாடை எலும்புகள் மற்றும் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆய்வின்படி அந்த கால மனிதர்கள் தாங்கள் உண்ட மீன் உணவையே நாய்களுக்கும் பகிர்ந்து அளித்துள்ளனர். விவசாயம் தோன்றுவதற்கு முன்பே ஓநாய்களை மனிதர்கள் நாய்களாக பழக்கியது இந்த ஆய்வில் உறுதியாகியிருக்கிறது. மனிதர்கள் புலம்பெயர்ந்தபோது நாய்களையும் தங்களுடனேயே அழைத்துச் சென்றது மரபணு சோதனையில் தெரிய வந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்வர் மு.க.ஸ்டாலினின் பரப்புரை திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி மாலையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் தொகுதியான திருவாரூரில் அவர் பரப்புரையை தொடங்குகிறார். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மறுநாள் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் சாலை வலம் மேற்கொண்டு மக்களிடம் ஆதரவு திரட்டுகிறார். நெல்லை, மதுரை, தஞ்சை, நாகர்கோவில், சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கியமான 38 இடங்களில் முதல்வர் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தேர்தல் விதிகளின்படி பிரச்சாரம் முடியும் இறுதி நாளில் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் தனது 20 நாட்கள் நீடிக்கும் பரப்புரை பயணத்தை நிறைவு செய்கிறார். திமுக கொடுத்த தொகுதிகளின் எண்ணிக்கை, சின்னம் தொடர்பாக வருத்தம் உள்ளதால் சிரித்துக் கொண்டே அழுவதாக மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாங்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதால் அதில் வருத்தமில்லை என்றார். எங்களுக்கு விருப்பப்பட்டியலில் கொடுத்ததுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. 2வது, 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். எண்ணிக்கையிலையும் வருத்தம், சின்னத்திலையும் வருத்தம். இல்லை, தொகுதியில் வருத்தம். நான் கேட்ட தொகுதி தான் கொடுத்துருக்கிறோம். திமுக கூட்டணிக்குள் அடுத்தடுத்து குழப்பம் நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீட்டில் இருந்த அதிருப்தி காரணமாக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துவிட்டார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். அவரை தொடர்ந்து தொகுதி ஒதுக்கீட்டில் இருக்கும் அதிருப்தி காரணமாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசுவும் திமுக மீது கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல மதிமுக தொண்டர்களும் தங்களது அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தி வரும் நிலையில் சிபிஐ, சிபிஎம் என இரு கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சமூக வலைதளங்களில் குமுறி வருகின்றனர். திமுக, காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி தகவல்கள் அடிப்படையில் தமிழகத்திலும் புதுச்சேரி அணுகுமுறையை திமுக நடைமுறைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. இதனால் திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் டெல்லி தலைமை புதிய விருப்ப பட்டியலை அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. மேலும் திமுகவிடமிருந்து காங்கிரஸ் கேட்ட இடங்கள் கிடைக்குமா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் பரதன் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பரதன், சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்தார். கூட்டணியில சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் நின்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறதை உறுதி பண்ணியிருக்கோம். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமித்ஷா எழுதிக் கொடுக்கும் ஸ்கிரிப்டை எடப்பாடி பழனிசாமி அப்படியே வாசிப்பதாக விமர்சித்தார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே சிவசேனா, சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அதை விடுத்து அவர் இன்றைக்கு மீண்டும்
திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறி கொண்டிருக்கின்றார். அமித்ஷா கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மாற்றி கூட படிக்காமல் அப்படியே படிக்கிறார். காரணம், ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கின்ற இடத்தை சொன்னாரே ஒழிய அதிமுகவுக்கு போட்டியிடுகின்ற இடத்தை கூட மற்றவர்கள் கணக்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவருடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் இருக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலினை அமைச்சரும் திமுக பொதுச் செயலருமான துரைமுருகன் சந்திக்க முடியாமல் திரும்பியதாக வேல்முருகன் கூறியிருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவாக தலைவர் வேல்முருகனுக்கு கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை என்பதால் அவதூறு பரப்புவதாக கூறியுள்ளார். ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை 1 மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக் கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. கோவை மாவட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட விரும்பியதாக கூறப்படும் சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படாததால் அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்கு தொகுதிக்கு மாறக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள திருப்பூர் தெற்கு மற்றும் மொடக்குறிச்சி உள்ளிட்ட மேற்கு மண்டலத்தின் பிற முக்கிய தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவதில் பாஜக தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அண்ணாமலை விரைவில் இறுதி முடிவை அறிவிப்பார் என கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விருப்பம் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் இந்த முறை கோவை தெற்கிலிருந்து கோவை வடக்கு தொகுதிக்கு மாற்றமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அது குறித்து வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியான பின்னர் கருத்து கூறுவதாக பதிலளித்தார். திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சில தொகுதிகள் கிடைச்சிருக்கும், சில தொகுதிகள் புதுசா எங்களுக்கு இருக்கு. ஆனால் அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. மற்ற தொகுதிகள் அப்படிங்கறது சாதக பாதகங்களை அலசி ஒவ்வொரு கட்சிகளுமே, எங்களோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் அமமுக எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சில தொகுதிகளை பெற்று ஒரு சில தொகுதிகளை புதிதாக களம் காண்கின்ற சூழல் இருக்கிறது. அது எல்லா கட்சிகளுக்குமே அது இருக்கு. நான் இன்னும் வேட்பாளர் எங்களோட கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேளுங்க. டெல்லியில் நடைபெறவுள்ள பாஜகவின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்னும் 2 நாட்களில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றார். வேட்பாளர் பட்டியல் இப்போ இதுவரைக்கும் எங்களுடைய கோர் கமிட்டி கூடி நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதற்கு பிறகு தேர்தல் அறிக்கை சார், தேர்தல் அறிக்கை இன்னும் 2 தினங்களில் அறிவிக்கப்படும். நீங்க டெல்லி போய் எதுவும் கொடுக்க வைப்பா நம்ம எதுவும் ஃபைனல் பண்றோமா சார் கோர் கமிட்டிக்கு முன்னாடி? இல்ல, அதை நாங்கள் இனிமே தான் முடிவு பண்ணுவோம். எங்களுடைய வேட்பாளர்கள் அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு குழு முடிவு செய்யும். சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சேலத்தில் பரப்புரை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கி திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை அதிமுக எளிதாக்கி கொடுத்திருப்பதாக விமர்சித்தார். எங்கெங்க நீங்க திமுகவுடைய இப்ப அமைச்சர் இருக்காங்களோ அந்தந்த தொகுதிகளை எல்லாம் கூட்டணி கட்சிக்கு தாமரைக்கு ஒதுக்கிட்டு இவங்க என்ன பிரச்சாரத்தை வைப்பாங்க? அது மதவாத கட்சி, அதை வரவிடக்கூடாது, அதை ஒழிக்கணும்னு பேசுவாங்க. நாங்க என்ன பேசுவோம்? பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமான்னு கேட்போம். எந்த அடிப்படையில் எதை வச்சு காங்கிரஸை புனிதப்படுத்துறாங்கன்னு கேட்போம். இந்த நாட்டில் விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த காங்கிரஸ் தான். இந்த நாடு நாசமானதுக்கு காரணம் குறிப்பா என் இனத்தை நாசமாக்குறது காங்கிரஸ் தான். திமுக கூட்டணிக்குள் அடுத்தடுத்து குழப்பம் நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீட்டில் இருந்த அதிருப்தி காரணமாக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துவிட்டார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். அவரை தொடர்ந்து தொகுதி ஒதுக்கீட்டில் இருக்கும் அதிருப்தி காரணமாக
தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசுவும் திமுக மீது கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல மதிமுக தொண்டர்களும் தங்களது அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தி வரும் நிலையில் சிபிஐ, சிபிஎம் என்று இரு கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சமூக வலைதளங்களில் குமுறி வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் பரதன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பரதன், சிங்கத்தமிழ் முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்தார். தாவேக தலைவர் விஜய் சென்னையில் வரும் 28ஆம் தேதி பெரம்பூர் உள்ளிட்ட 5 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள மாவட்ட தேர்தல் அலுவலர் அனுமதி அளித்திருக்கிறார். விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தாவேக தரப்பில் அனுமதி கேட்கப்பட்டது. வரும் 28ஆம் தேதி பெரம்பூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி தரும்படி கூறப்பட்டிருந்தது. விஜய் பேசும் இடங்களில் தலா 3000 பேர் முதல் 5000 பேர் வரை பங்கேற்பர் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் இதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்னும் 2 நாட்களில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றார். சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த இவரிடம், இந்த முறை கோவை தெற்கிலிருந்து கோவை வடக்கு தொகுதிக்கு மாற்றமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதுகுறித்து வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியான பின்னர் கருத்து கூறுவதாக பதிலளித்தார். சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சேலத்தில் பரப்புரை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கி திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை அதிமுக எளிதாக்கி கொடுத்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறை கூட்டணி வெற்றியையே கேள்விக்குறியாக்குவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுவதை மீண்டும் உறுதி செய்துள்ளார். அதன்படி ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை தொகுதிக்கான வேட்பாளர்களையும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசிய அவர் காங்கிரசின் அணுகுமுறையை கடுமையாக விமர்சித்தார். திமுக கொடுத்த தொகுதிகளின் எண்ணிக்கை, சின்னம் தொடர்பாக வருத்தம் உள்ளதால் சிரித்துக் கொண்டே அழுவதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுனராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தாங்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதால் அதில் வருத்தம் இல்லை என்றார். 4 தொகுதிகளிலும் தங்கள் சின்னத்தில் போட்டியிட முடியாதது வருத்தமளிப்பதாகவும் அர்ஜுனராஜ் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சரும் திமுக பொதுச் செயலருமான துரைமுருகன் சந்திக்க முடியாமல் திரும்பியதாக வேல்முருகன் கூறியிருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனுக்கு கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை என்பதால் அவதூறு பரப்புவதாக கூறியுள்ளார். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமித்ஷா எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை எடப்பாடி பழனிசாமி அப்படியே வாசிப்பதாக விமர்சித்துள்ளார். அதிமுக, பாஜக கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். இந்தியாவின் மிகப்பெரிய மோசடி கட்சி திமுக தான் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 2021 தேர்தலின் போது அளித்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 13 விழுக்காடு மட்டுமே நிறைவேற்றிவிட்டு தற்போது 100 விழுக்காடு நிறைவேற்றிவிட்டதாக திமுக நாடகமாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணி கட்சித் தலைவர் சசிகலாவோடு ஆலோசித்து தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார். தங்கள் கூட்டணிக்கு வேறு சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாக இருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் செயலால் வருகின்ற தேர்தலில் திமுக மண்ணை கவப்போவது உறுதி என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்.
பெண்களை அவமதிக்கும் வகையில் திமுக ஆதரவாளர் ஒருவர் பேசியதாக குற்றம் சாட்டி அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுபோன்ற நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத திமுக அரசையும் விமர்சித்துள்ளார். திமுக தலைமையின் ஆதரவுடன் இத்தகைய செயல்கள் நடைபெறுவதாகவும் பெண்களின் ஏகோபித்த முடிவால் திமுக மண்ணை கவப்போவது உறுதி என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 189 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 46 IAS மற்றும் IPS அதிகாரிகள் வெளிமாநில தேர்தல் பணிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் CCTV மற்றும் நுண் பார்வையாளர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2560 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் 13,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 260 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா உள்ளிட்ட 5 நட்பு நாட்டு கப்பல்கள் மட்டும் தடையின்றி அனுமதிக்கப்பட்டு வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈராக் ஆகிய நாடுகளின் கப்பல்களும் தடையின்றி அனுமதிக்கப்பட்டு வருவதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இவ்வாறு விளக்கமளித்துள்ளார். ஈரானிடமிருந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா முதல் முறையாக சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்வதாக சர்வதேச ஊடகமான ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது தவிர அர்ஜென்டினா நாட்டிலிருந்தும் சமையல் எரிவாயு இறக்குமதியை இந்தியா அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் முதல் 3 மாதங்களில் 50,000 டன் எரிவாயு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் போர் தொடங்கியதற்கு பிறகு மார்ச் மாதத்தில் இறக்குமதி வெகுவாக அதிகரிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதியில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கு 6 கோடி பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய ரஷ்யாவோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய எண்ணெய் விநியோக நிறுவன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி மாதத்தை விட 2 மடங்கு அதிகமாக ரஷ்ய எண்ணெய் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளது. ஈரான் எங்களோடு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது, ஆனால் அதனை வெளிப்படையாக சொல்ல அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய டிரம்ப், சொந்த நாட்டு மக்களாலோ அல்லது அமெரிக்காவாலோ கொல்லப்படலாம் என்ற பயத்தில் ஈரான் தலைவர்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னை ஈரானின் உயர் தலைவராக இருக்க கேட்டுக் கொண்டதாகவும் ஆனால் அதற்கு தான் மறுத்துவிட்டதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் போர் நிறுத்த அழைப்பை நிராகரித்துள்ள ஈரான் தன் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. ஈரான் செலுத்திய ஏவுகணை தாக்கி ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் 2 கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிலும் ஈரான் விமானங்கள் தாக்கி வருகின்றன. டெல் அவீவில் ஏவுகணை தாக்குதலில் 2 காயமடைந்ததாகவும் வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்ததாகவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தால் ஜெருசலேம் நகரில் தொடர்ந்து சைரன் ஒலித்து வருகிறது. மேற்காசிய போரால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் முன்னேற்பாடுகள் குறித்தும் மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளியன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக மேற்கொள்ளும் உயர்மட்ட கூட்டத்தின் போது போரின் தாக்கத்தால் எரிபொருள் உள்ளிட்ட தேவைகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க நடவடிக்கை எடுப்பது மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயராமல் தடுப்பது ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களான தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்குவங்கம், அசாம் மாநில முதல்வர்கள் பங்கேற்க மாட்டார்கள். உடைந்த நாடான பாகிஸ்தான் மோடி அரசின் தோல்விகளால் தற்போது தரகர் நாடாக மாறியுள்ளது என்று காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா மற்றும் பிற நாடுகளில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்திய பாகிஸ்தான் உலக நாடுகளால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று ரமேஷ் கூறியுள்ளார். ஆனால் பாகிஸ்தான் தற்போது அமெரிக்காவின் நம்பிக்கையை பெற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது மோடி அரசின் விஸ்வகுரு ராஜதந்திரத்தின் தோல்வி என்று சாடியுள்ளார். கேரளத்தில் தேர்தல் பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் பாஜகவின் பி டீம் யார் என்ற விவாதமும் அனல் பறக்க நடந்து வருகிறது. பாரதிய ஜனதாவின் பி டீம் என மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் மாறி மாறி குற்றஞ்சாட்டிக் கொள்கின்றன.
எர்ணாகுளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பினராயி விஜயன், ராகுல் காந்தி தனது தவறுகளிலிருந்து பாடம் கற்க தவறுகிறார் என்று கூறினார். முன்னதாக கேரள தேர்தல் பரப்புரையில் காணொலி முறையில் பேசியிருந்த ராகுல், இடதுசாரி கட்சிகளும் பாஜகவும் மறைமுக கூட்டு வைத்து தேர்தலை சந்திப்பதாக குற்றஞ்சாட்டியிருந்தார். கேரளத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பெண் வேட்பாளர்களே போட்டியிட உள்ளனர். இந்திய மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடங்களை ஒதுக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு 2029க்கு பிறகுதான் அமலாகும். இந்நிலையில் மொத்த வாக்காளர்களில் பாதிக்கும் மேல் பெண்கள் இருந்தும் முக்கிய கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, காங்கிரஸ் 9, பாஜக 14 மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் 5 என குறைந்த எண்ணிக்கையிலேயே பெண் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர். இருப்பினும் முஸ்லிம் லீக் கட்சி அதன் வரலாற்றிலேயே முதன்முறையாக 2 பெண்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது கவனம் ஈர்த்துள்ளது. மேற்காசிய போர் உலக நாடுகளை கடுமையாக பாதித்து வரும் நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வாங்கியதற்காக தன்னை பார்த்து பலர் சிரித்ததாக அந்த அணியின் முன்னாள் உரிமையாளர் விஜய் மல்லையா கூறியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை விஜய் மல்லையா ஏலத்தில் 450 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தார். தற்போது அந்த அணி 16,500 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. தனது அப்போதைய முடிவை தேவையற்ற ஆடம்பரமான ஒரு திட்டத்தில் முதலீடு என்று பலர் விமர்சித்ததாகவும் சிரித்ததாகவும், ஆனால் தற்போது அது மிக அதிக மதிப்பை பெற்றிருப்பது அளவிட முடியாத மன நிறைவை தருவதாகவும் விஜய் மல்லையா பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சோனியா காந்தியின் உடல்நிலையில் சிகிச்சைக்கு பிறகு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 79 வயதான சோனியா காந்தி காய்ச்சல் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்னும் ஒரு சில நாட்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதம் மாறியவர்களுக்கு பட்டியல் சாதி அந்தஸ்து பொருந்தாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இந்த தீர்ப்பு இஸ்லாம், கிறிஸ்தவம் உள்ளிட்ட சிறுபான்மை மதங்களை தழுவிய ஒடுக்கப்பட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று காங்கிரஸ் பொதுச் செயலர் ரந்தீப் சுர்ஜேவாலா கூறியுள்ளார். 2011 முதல் 3 நீதிபதிகள் அமர்வில் நிலுவையில் உள்ள விவகாரத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு எவ்வாறு முடிவெடுக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதனிடையே கடலில் மூழ்கிய மற்றொரு விசைப்படகில் இருந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மீட்டனர். மீட்கப்பட்ட மீனவர்களை திருப்பி அனுப்புவதா அல்லது கைது செய்வதா என்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். இந்நிலையில் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் காக்காவேரி ஊராட்சியில் பட்டியல் சமூகம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கான தனித்தனி அங்கன்வாடி மையங்கள் செயல்படுவதை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக கண்டித்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டிலும் ஜாதி பாகுபாடு தொடர்வது அவமானம் என்று தெரிவித்துள்ளார். இத்தனை ஆண்டுகளாக இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பது அரசின் முழு தோல்வி என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து குழந்தைகளுக்கும் சம உரிமையுடன் ஒரே அங்கன்வாடியில் கல்வி வழங்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். 2024 மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி திமுக மாநிலங்களவை எம்பி கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக சிபிசிஐடி ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதால் அமலாக்கத்துறை விசாரணை அவசியம் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வரும் 28ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31 மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமை முதல் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் வரும் 30ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சீன கடற்படைகள் இணைந்து நடத்தும் சி கார்டியன் கூட்டு போர் பயிற்சி நேற்று தொடங்கியது. இதற்காக சீனாவின் டாக்கிங் போர்க்கப்பல் பாகிஸ்தான் வந்தடைந்தது. ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இரு நாடுகளும் இணைந்து கடல்சார் பாதுகாப்பு செயல்பாடுகள், ஒருங்கிணைந்த ரோந்து பணிகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளன. இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்று பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை வளாகத்தில் இத்தாலிய மாலுமி கிறிஸ்டோபர் கொலம்பஸின் புதிய சிலையை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிறுவியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு இனவெறிக்கு எதிரான போராட்டங்களின் போது அகற்றப்பட்ட சிலைகளை மீண்டும் நிறுவும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. கொலம்பஸை அமெரிக்காவின் உண்மையான கதாநாயகன் என்று ட்ரம்ப் புகழ்ந்திருக்கிறார். இருப்பினும் பழங்குடியினருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மறைக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் பல தசாப்த கால சமூக முன்னேற்றத்தை பின்னுக்கு தள்ளும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா, ஈரான் இடையிலான போரினால் டீசல் விலை உயர்ந்துள்ளதால் தாய்லாந்து மீனவர்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். டீசல் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதால் சுமார் 60 விழுக்காடு விசைப்படகுகள் ஏற்கனவே இயக்கத்தை நிறுத்திவிட்டன. சமுட் சாகோன் மீன் சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு வரும் 800 டன் மீன் வரத்து பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருள் செலவை குறைக்க மீனவர்கள் மெதுவாக படகுகளை இயக்குவதால் மீன் பிடிப்பும் குறைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். கொலம்பியாவில் ராணுவ போக்குவரத்து விமானம் விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்த 69 வீரர்களுக்கு தலைநகர் பொகோட்டாவில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை 126 பேரோடு சென்ற C-130 ஹெர்குலஸ் விமானம் விபத்திற்குள்ளானதில் 69 பேர் உயிரிழந்தனர். மேலும் 57 பேர் படுகாயமடைந்தனர். வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் நினைவு சின்னத்தின் முன்பு ராணுவத்தினரும் பொதுமக்களும் மௌன அஞ்சலி செலுத்தினர். வாஷிங்டனில் நடைபெற்ற எதிர்காலத்தை இணைந்து வளர்ப்போம் என்ற உலகளாவிய உச்சி மாநாட்டில் அமெரிக்க முதல் பெண்மணி மெலனியா டிரம்புடன் ஃபிகர் 3 என்ற ரோபோ மேடை ஏறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட இந்த மனித உருவ ரோபோ தன்னை ஒரு ஹியூமனாய்டு என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது. பிரான்ஸ் அதிபரின் மனைவி பிரிஜிட் மேக்ரான் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்தோனேஷியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் அதி அபாயகரமான சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்துவதற்கான தடை வரும் சனிக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக் மற்றும் ரோப்ளாக்ஸ் போன்ற தளங்களில் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய விதிகளின்படி எக்ஸ் தளம் தனது பயனாளர்களின் குறைந்தபட்ச வயதை 16ஆக உயர்த்தியுள்ளது. பூமியின் வெப்பநிலையை துல்லியமாக கணக்கிட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் சூப்பர் ஷார்ப் நிறுவனம் புதிய அகச்சிவப்பு செயற்கைக்கோள் கேமராக்களை உருவாக்கியுள்ளது. ராணுவ உளவு செயற்கைக்கோள்களால் மட்டுமே சாத்தியமான உயர்தர வெப்ப படங்களை இப்போது விவசாயம் மற்றும் காலநிலை மாற்றத்தை கண்காணிக்க பயன்படுத்த முடியும். சிறிய செயற்கைக்கோள்களில் பொருந்தும் வகைகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தொலைநோக்கிகள் காட்டுத்தீ மற்றும் பயிர்களின் ஆரோக்கியத்தை இரவும் பகலும் துல்லியமாக படம் எடுக்கும். இஸ்ரேலில் முன்கூட்டியே தேர்தல் வருவதை தவிர்க்க பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தீவிரமாக முயன்று வருகிறார். ஈரான் மீதான போரினால் அவரது செல்வாக்கு எதிர்பார்த்த அளவு அதிகரிக்காத நிலையில் ஆட்சியை தக்கவைக்க தனது அரசியல் கூட்டாளிகளுக்கு பெரும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். சுமார் $225 பில்லியன் மதிப்பிலான இந்த பாதுகாப்பு பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டால் ஜூன் மாதம் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். தற்போது கருத்து கணிப்புகள் நெத்தன்யாகுவுக்கு எதிராக உள்ளதால் பட்ஜெட்டை எப்படியாவது நிறைவேற்றி தேர்தலை செப்டம்பர் 2026 வரை தள்ளிப்போட அவர் திட்டமிட்டுள்ளார் என்று தெரிகிறது. சோமாலியா தலைநகர் மொகாடிஷுவில் பெட்ரோல் விலை 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான டுக் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளது. வாடகை மற்றும் எரிபொருள் செலவு போக ஓட்டுநர்களுக்கு வருமானம் ஏதும் மிஞ்சவில்லை. கட்டண உயர்வு காரணமாக பொதுமக்கள் ஆட்டோக்களை தவிர்த்துவிட்டு நீண்ட தூரம் நடந்தே செல்ல தொடங்கியுள்ளனர். இதனால் சவாரி கிடைக்காமல் நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் வீதிகளில் முடங்கி கிடக்கின்றன.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு பகுதியில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் முன்பதிவு செய்து பல நாட்கள் ஆகியும் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் தங்களது காலி சிலிண்டர்களுடன் கேஸ் ஏஜென்சி முன்பு நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் அன்றாட சமையல் பணிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போக 150 வர 150 300 ரூபாய் கொடுத்துட்டு காலி சிலிண்டர் எடுத்துன்னு போனேன். மறுபடியும் நேற்று முந்தா நேற்று ஒருத்தர் பிடிச்சி நான் புக் பண்ணேன். இப்போ எடுத்துன்னு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்ந்துக்கிறேன். அதனால இப்போ நிறைய லைனில் இருக்கிறாங்க. சரி இப்போனா கிடைக்காதோ அப்படின்ட்டு ஒரு நான் கிட்ட போயிட்டு 4 சிலிண்டர் தரது காலி ஆச்சுன்னு போகணும்னு சொல்கிறேன். அப்போ நான் 1:30 சார். தலைமலை இங்கேருந்து ஊத்துக்கோட்டை கூட்டுற வரை தலைமையிலே தூக்கி மாறேன் சார். காலி சிலிண்டர் சார். இந்த வெயில தூக்கி மாறேன் சார். கேட்டால் இன்றைக்கி வர சொன்னாங்க. நீங்கள் கேட்டால் இன்றைக்கி வராதுன்றார் சார். என்ன இப்போ வராதுமான்ற சார். நான் சின்ன குழந்தைய பேத்தி வச்சுக்கிறேன் சார். வச்சுன்னு குழந்தை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இதை எடுத்துன்னு வரேன் சார். இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்றைக்கி வா இதேமாரி சொல்லிட்டு கோலம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுப்பில் தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன். அடுப்பில் செஞ்சு குழந்தைங்களுக்கு அனுப்ப அந்த டைமுக்கு அனுப்பலாம். 7:30 மணிக்கு வண்டி வருது. அது அனுப்ப முடியல சார். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வணிக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் சுமார் 20 விழுக்காடு உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. சில பிரபல உணவகங்களில் சிலிண்டர்களுக்கு மாற்றாக விறகு அடுப்புகளை பயன்படுத்தி சமைப்பதால் உணவுகள் தயாரிப்பதில் காலதாமதமும் ஊழியர்களுக்கு கண் எரிச்சல் போன்ற உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இதே நிலை நீடித்தால் அனைத்து உணவகங்களையும் மூட வேண்டிய சூழல் ஏற்படும் என உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் உணவகங்களை நம்பியுள்ள தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால ஸ்ரீபெரும்புதூரில் நிறைய கடை மூடி இருக்காங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் தான் சமையல் பண்ணுற சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன டீ கடைங்கள்லாம் பார்த்தா அவங்களால அந்த எரிவாயு கிடைக்காதனால மூடிடுறாங்க. தின கூலி செய்கிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க டீ மட்டுமே மதிய உணவாக எடுத்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நிலவி வரும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் விறகடுப்பிற்கு மாறியுள்ளன. விறகின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் செலவை குறைக்க உணவகங்களில் பரோட்டா, பிரியாணி போன்ற குறிப்பிட்ட உணவுகள் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. இதேபோல் பேக்கரிகள் மற்றும் இனிப்பு கடைகளிலும் பலகாரங்களை தயாரிக்க முடியாமல் உரிமையாளர்கள் திணறி வருகின்றனர். 2024 மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி திமுக மாநிலங்களவை எம்பி கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக சிபிசிஐடி ஏற்கனவே வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதால் அமலாக்கத்துறை விசாரணை அவசியம் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசியல் காரணங்களால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி திரு ஆவினங்குடி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேவல் மற்றும் மயில் உருவங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது.